இன்றைய ரத்தினம். லக்ஷ்மண பெருமான் ராகவரை பார்த்து கேட்டார். மாசற்றவரே, தங்களுடன் வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற என்னை எந்த காரணத்தால் தாங்கள் தடுக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார். ஆன்ம பிரகாசம் வீசும் ராகவர் தனக்கு முன்னால் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவரும் தனக்கு முன்னதாகவே காட்டிற்கு செல்ல ஆயத்தமாகிவிட்டவருமான லக்ஷ்மணரை பார்த்து கூறினார். லக்ஷ்மணா, நீ மிகவும் ஒட்டுதலுடைய அன்பன், அறவழியில் நடப்பவன், வீர தீரன், எப்போதும் நேரான வழியில் செல்பவன், அன்பிற்குரியவன், உயிருக்கு நிகரானவன், கட்டுப்பட்டு நடப்பவன், சகோதரன், என்னுடைய நண்பனும் கூட. நீ இப்போது என்னுடன் காட்டிற்கு வந்துவிட்டால் இங்கே இருக்கும் கௌசல்யா தேவியையும் கீர்த்தி மிக்கவளான சுமத்திரையையும் யார் பொறுப்புடன் கவனித்துக் கொள்வார்கள்? எப்படி மேகம் ஏராளமாக நிலத்தின் மேல் மழை பொழிந்து மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதோ, அப்படி குடி ஜனங்களின் தேவைகளை கண்டறிந்து நற்காரியங்களை வரம்பில்லாமல் செய்து வந்த மகா தேஜஸ்வியான மன்னர் விரும்பிய வரத்தை கொடுப்பது என்ற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அஸ்வபதியின் குமாரத்தியான அந்த கைகேயி இந்த ராஜ்யத்தை அடைந்ததும் மன்னவர் துயரத்தில் மூழ்கி இருக்கும் சக்கலத்திகளுக்கு நல்லதை செய்ய வாய்ப்பில்லை. அரசாட்சியை அடைந்துவிட்ட பரதனும் கைகேயியின் கைப்பிடியில் சிக்கியிருப்பதால் ஆழமான துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கோசலையையும் சுமித்திரையையும் நினைத்து கூட பார்க்க மாட்டானோ என்னவோ. நீ இங்கேயே இருந்து கொண்டு உன் சொந்த முயற்சியாலோ அரசரின் தயவை பெற்றோ நான் சொன்னபடி தாயார்களை நன்றாக கவனித்துக்கொள். இப்படி செய்தாயேயானால் என்னிடம் உனக்கு உள்ள பக்தியை வெளிப்படுத்தியதாகும். அறம் அறிந்தவனே, தாய் தந்தையருக்கு சேவை செய்வது மிக உயர்ந்த தர்மம், அதுவும் உனக்கு கிடைத்ததாகும். சுமித்திரை செல்வனே, என் பொருட்டு நான் சொன்னபடி செய். ஏனென்றால் நாம் இருவரும் காட்டிற்கு போய்விட்டால் நம் தாயார்களுக்கு நம்மிடமிருந்து சௌக்கியம் என்பதே கிடைக்காது என்றார். தொடர்வோம்.